கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கிருபை உனக்கு போதும். இந்த பாடலை நாம் பாடலாம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்த. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளின் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளின் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், உனக்கெதிரான ஆயுதங்கள் மாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் மாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா,
ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும் என்று சொன்னீங்களே ஏசப்பா. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில, இந்த மாலை வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பயத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா, நீங்க அவங்களோடு பேசுங்க டாடி. ரியா கம்மன் ஷல் பி ஹோதனாய் லபி கதனாய் ருதனாய் கன் ஷல் பி ஹோதனாய் கரபா மே ரஜாலா பீதனாய் ஊரி பி கரபா. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற சதி காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போவதில்லை என்று சொன்ன தேவான் அப்பா, நீங்க கிருபையாய் இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. ரிபலா கதீனமா ஷல்பி ஹோதனாய் கரபா உரிபி கமூரியம் தராலரபி கரபா. ஆண்டவரே அப்பா, எத்தனை மன போராட்டத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா இந்த இடத்துல வந்திருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானத்தை கெடுக்கும்படியா எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை அழித்து போடுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், அதே போல யூடியூப்ல பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபை என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை பார்க்கலாம். வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னோடே கூட இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவுதான் கிருபை, இரக்கம்தான் கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற தயவுதான் கிருபை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 117:2 அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம் மேல வைத்த கிருபை எப்படிப்பட்டதாம்? ரொம்ப பெரிய கிருபை. ஹல்லேலூயா. யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ கிருபையினால அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் கிருபை நம்மோடு கூட இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு வாசம் பண்ண முடியாது. அதே போல ரோமர் 3:24 பார்த்தீங்கன்னா, வாசிப்போமா? ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சரி, அப்போ அவர் கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறது எது? அவருடைய கிருபை. அதே போல எபேசியர் 3:8 பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் நாம் ரட்சிக்கப்பட்டோம்? தேவனுடைய கிருபையினால. அதே போல பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4:6 பார்த்தீங்கன்னா, வாசிப்போமா? யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாராம்?
கிருபை அளிக்கிறேன்னு சொல்றார். இதே தான் 1 பேதுரு 1:5 சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. லூக்கா 18:9-14 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்து கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பரிசேயன் போய் சொல்றான், நான் வாரத்துக்கு 3 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்றான். பாருங்க, தன்னுடைய பெருமையை அவன் வெளிப்படுத்துகிறதுக்கு ஆலயத்துக்கு போகிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? நம்முடைய பெருமைகளை வெளிப்படுத்துவதற்காகவா? இல்லை. இந்த ஆயக்காரன் சொல்றான், தூரத்துல இருந்து ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து சொல்றான். அது அண்ணாந்து பார்க்க கூட அவனுக்கு இல்லாம அவன் என்ன பண்றான், தலை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல் நீர் இரக்கமாயிரும். வாசிப்போமா? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் பார்க்கிறாரு, 2 பேர்ல இந்த ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றி அனுப்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக பிரமாண அதாவது வேலையிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, நம்முடைய எந்த சூழ்நிலையிலையும் அதாவது நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதம் 136 1-26 வரைக்கும் என் கிருபை என்றும் உள்ளது, என் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். இவ்வளவு நேரம் நம்ம வர்ஷிப் பண்ணோம், இவ்வளவு நேரம் நம்ம பாட்டு பாடணும், நம்ம ஆராதித்தோம். எதுக்காக இதையெல்லாம் சொன்னால், நம்ம இதையெல்லாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை அதிகமாய் நம் மத்தியில கடந்து வரும். அதே போல யோனா 4:2 சொல்லப்பட்டிருக்கு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மிகுந்த கிருபை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேலேயும் என் மேலேயும் அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாவியாய் ஒரு காலத்தில் உலகத்துக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு கிருபையினால் இன்னைக்கு நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் யார் யாருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவர்கள் தேவனுக்கென்று என்ன செய்தார்கள்? ஏன் தேவன் நமக்கு கிருபை தராருன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கென்று நாம் எழும்பி என்ன பண்ணணும்? பிரகாசிக்க வேண்டும். முதலாவது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் யாருடைய கண்கள்லாம் தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு வயதான தாய் இருந்தாங்களாம். அவங்க தன் ஒரே மகனை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவனை ஆளாக்கினார்களாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்படி அவர்கள் வேலை செய்யும் பொழுது சில நேரம் அவங்க தன்னுடைய இரத்தத்தை தியானம் பண்ணி அதை அதாவது விற்று அதில் படிக்க வைத்து அவனை பெரிய மனுஷனாக ஆக்கினார்களாம். ஆனால் இந்த பையனுக்கு எப்பொழுதும் ஒரு குறையாம், ஐயோ மற்ற பிள்ளைங்க நம்ம ஏன்டா இந்த வீட்டில் வந்து பிறந்தோம், மற்ற பிள்ளைங்க மாதிரி நம்ம இருக்க முடியலையே, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டுறாங்களே இப்படின்னு அவன் அடிக்கடி முறுமுறுக்கும் போது அவங்க அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உனக்கு இதெல்லாம் தருவார் ஆண்டவர்னு சொல்லி அந்த மகனை தேற்றுவார்களாம். ஆனால் அப்பெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாதான் கிருபை என்று சொன்னால் என்னன்னு தெரியல. அவன் அதை சட்டை பண்ணாமலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் நல்லா படித்தான். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு அதாவது வெளிநாடு போனான். இப்படி வரும் பொழுது வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை தன் தாயை பார்க்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவள் சுகவீனமாய் இருந்ததை பார்க்கிறான். அப்போ பார்க்கும் பொழுது அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க.
அப்போ ஏன் இந்த அவங்களுக்கு அந்த வியாதி என்று சொல்லும் பொழுது அவங்க அடிக்கடி இரத்தத்தை தானம் பண்ணி அந்த அந்த மாதிரி செய்ததை இவன் மற்றவர்கள் கூட அந்த ஊர்க்காரர்கள்லாம் சொல்லி தெரிந்து கொண்டவுடன் அந்த மகன் தன்னுடைய தாயின் மீது இரக்கம் பாராட்டுகிறான். ஐயோ, எனக்காக எங்கள் அம்மா இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி நினைத்து அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க க்யூர் ஆயிடுறாங்க. இது அவங்க அம்மா சொல்றாங்க, இதுதான்ப்பா தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு எந்த வியாதி வந்தாலும் சுகமாகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வேணும். எவ்வளோ பெரிய டாக்டர்கிட்ட போனாலும், எவ்வளோ பெரிய நல்ல மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் தேவ கிருபை இல்லாவிட்டால் நமக்கு நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவள் எப்படி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தானம் பண்ணி இந்த பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கினாலோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, நமக்காக ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார், ரட்சித்தார். எபேசியர் 2:8 வாசிப்போமா? எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப பாருங்க, கிருபையால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது நம்மளால ஒண்ணுமே இல்லைங்க, தேவனுடைய ஈவு. ஒரு மனுஷனையோ மனுஷியோ ரட்சிக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான், ஆண்டவர் ஈவா கொடுத்தா மட்டும்தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்க எல்லாரையும் தேவன் ரட்சித்து இருக்கிறார். அப்போ ஈவாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இலவசமாய் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ ஆண்டவருடைய இரத்தத்தால் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய இரத்தம் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுது? அவருடைய கிருபையினால இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்து வைத்திருக்கிறது. முதலாவது இப்போ நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது யாருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது? ஃபர்ஸ்ட் நோவா. இந்த நோவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேற்றுகிறவர் என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஏன் இந்த நோவாவுக்கு கண்கள்ல, தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னா, 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும்னா நம் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். அப்போ இந்த உலகமெல்லாம் நமக்கு தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் ஆசை இச்சைகள் நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்னா, நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையும் நாம் மீறக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இங்கே, அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 2 சைடும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எழுதி போட்டிருக்கோம் இல்லை? டெய்லி நீங்கள் இதை பார்த்து வாசிங்க. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இதில் எதில் நான் மீறி இருக்கிறேன்? அப்போ ஏதாவது ஒன்றுத்தில் மீறினா கூட அது பாவம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான் என்று சொல்லப்பட்டால் அந்த நாட்களில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? ஆதியாகமம் 6:5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்து. பாருங்க, ஆண்டவர் ஏன்டா இவங்களை எல்லாம் படைச்சோன்னு சொல்லி அவர் வேதனைப்படுகிறாராம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியம் செய்யும்போதும் இப்படிதான். சில நேரங்களில் சில விசுவாசிகள் எத்தனை முறை சொன்னாலும் கேட்காமல் அவங்க வழிகளில் கடந்து போகும் பொழுது நாங்கள் அதை கேள்விப்படும் பொழுது இப்படிதான் நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்பா இவ்வளோ சத்தியத்தை கேட்குறாங்களே, சத்தியத்தை கேட்டு கூட மனம் திரும்ப முடியலேன்னு சொல்லி சில நேரம் அவர்களை குறித்தான ஒரு மனதில் என்ன இருக்கு, ஒரு விசனம், ஒரு அதாவது அவங்களை குறித்தான ஒரு பாரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அதே மாதிரி ஆண்டவருக்கு இருந்திருக்கு. 11-12 அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு இந்த பூமியை, அவங்க எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்களாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மண்ணால மனுஷனை உண்டாக்குனாரு. அப்புறம் அவன் விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்குனாரு. மனிதன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார். ஆனால் அங்கே முதல் அடி என்ன ஆச்சு, ஆண்டவர் கீழ்ப்படியில. ஆனால் 2வது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நோவா காலத்தில் இப்படியே இருக்கிறாங்க. நோவா காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி அக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. கடைசி நாட்களான இந்த நாட்களிலும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம அதாவது டிவிலேயோ யூடியூப்லேயோ எதை பார்த்தாலும் அதாவது நிறைய சாவுகளை நாம் பார்க்கிறோம். இங்கே இப்படி இறந்துட்டாங்க, இப்படி இறந்துட்டாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான அழிவின் சத்தத்தை கேட்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்க பாவம் இருக்கோ ஆண்டவருடைய கிருபை அங்க இருக்கு. அதனாலதான் நீங்களும் நானும் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் சிலர் நினைப்பாங்க, நம்ம இவ்வளவு பாவம் செய்கிறோமே, ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிப்போமா 5:20, ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி இருந்ததான், அதிகமாய் பெருகிட்டான். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மனா அப்படி செய்வோமா? இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் பண்ணது நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், ஆதியாகமம் 6:7-6:13 நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 7:4 நோவா கிட்ட சொல்றார், கொப்பேர் மரத்துல ஒரு பெரிய என்ன பண்ணு, பேழையை உண்டாக்கு. அது எவ்வளோ நீளம் அகலம் உயரம் எல்லாம் சொல்றார். எல்லாமே படம் போட்டு டிராயிங்லாம் போட்டு ஸ்கெட்ச்லாம் கொடுத்துட்றாரு, இப்படியெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிடுறார். என்னன்னா சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு 7 நாள், அதாவது 7 நாள் கழிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சுட்டு அதில் எல்லாம் ஜோடி ஜோடியாக பறவைகள் விலங்குகள்லாம் ஏற்ற சொல்கிறாரு. இவன் எல்லாத்தையும் ஏற்றிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் 7 நாள் என்ன பண்ணோம், 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும்னு சொல்கிறார். இப்போ ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணல, நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா, அந்த நாட்களில் மழையே பெய்யலை. அது வரைக்கும் மழைனா என்னன்னே ஜனங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மழை வருதுன்னு சொன்ன உடனே நோவாவை பார்த்து எல்லாம் ஏளனம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, பைத்தியன்றாங்க. ஆனால் ஒருத்தனை என்ன பண்ணல, பேழைக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அப்போ இவங்க எல்லாரும் ஏறி உள்ள உட்கார்ந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, கதவை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஒருவேளை இந்த நோவா உள்ள போய் கதவை தாழ்பால் போட்டிருந்தானா அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் கதவை தட்டினோன்னு திறந்து விட்டுருப்பான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, எத்தனையோ தருணம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ மனம் மாறல அப்படின்னு சொல்லி இப்போ பூட்டி சாவி எடுத்துட்டாரு. இப்போ பாருங்க, 40 நாள் விடாம மழை பெய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேழை மிதக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கூப்பிடுறாங்க நோவா நோவான்னு சொல்லி. ஆனா கூப்பிடும்போது அவங்களால என்ன பண்ண முடியல, கதவை திறக்க
மறக்க முடியல. அத்தனை பேரும் அழிந்து போறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நோவா காலத்தில் நடந்தது போல இந்த காலத்திலும் நடக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. ஏன் சொன்னா, நோவா காலத்தில் எப்படி பெண் கொடுத்து புசித்து குடித்து இருந்தார்களோ அதே போல இன்னைக்கு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வருகை என்று ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் ரகசிய வருகை. ஆண்டவர் ரகசியமாய் வரப்போகிறார். இந்த ஆண்டவர் மத்திய ஆகாயத்துல வானத்துல வரும் பொழுது, அவர் எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது அந்த சத்தம் யாருக்கு கேட்கும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கேட்கும். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற எல்லாருக்கும் கேட்காது. தேவனுக்கென்று உண்மையாய் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தேவை. இன்னைக்கு யாருக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையோ, ஆண்டு சமூகத்துல கேளுங்க. எதையோ கேட்கிறோமே, உலக ஆசீர்வாதத்தை கேட்கிறோமே, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இலவசமான அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நாம் என்ன பண்ணணும்? வாஞ்சியோடு கேட்கணும். வாஞ்சி உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றார். அப்ப நீங்க வாஞ்சியோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இப்ப பாருங்க, இவங்கெல்லாம் நம்பாதனால அழிஞ்சது போல ஆண்டவர் வருகை அப்பமும் இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், ரகசிய வருகை வருது, அதனால மனம் திரும்புங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, உலக மனிதர்களுடைய பார்வையில நம்ம பைத்தியக்காரர்களா தெரியும். இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, இப்படிதான் சொல்லி சொல்லி ஜனங்களை பயங்காட்டுவார்கள் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை கூட என்ன படாது, குறைவுபடவே படாது. அது அப்படியே நிறைவேறும். இதுவரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கு, இனிமையும் நிறைவேறும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் வருகையை, நம்ம ரகசிய வருகையை அவர் எப்ப வராருன்னே தெரியாது. அந்த எக்கால சத்தம் அவருடைய பிள்ளைகளுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட்ல அவர்கள் மறுரூபமாய் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே பறந்து போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. வேதத்துல எழுதினபடி நடக்க போது. அப்போ இங்க இருக்கிறவங்க அநேகர் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, பிரசங்கியாரும் இருப்பாங்க. பேசுகிற நானும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கதான் வேணும். ஏன்னு சொன்னா, ஒருவேளை ஊழியக்காரங்கெல்லாம் போயிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. ஊழியக்காரங்களும் கர்த்தருக்குள்ள இருந்தா, உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்தரங்க பாவம், வேசித்தனம், விபச்சார காரியங்கள், வேண்டாத காரியங்கள்லாம் அந்த ஊழியக்காரர்கள் செய்தாலுமே அப்படிப்பட்டவர்களும் கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி நோவா காலத்தில் எல்லாரும் கைவிடப்பட்டார்களோ, அதே போல ஆண்டவருடைய ரகசிய வருகையில ஒரு கூட்டம் கைவிடப்படும். இந்த கூட்டம் கைவிடப்பட்ட பிறகு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆட்சி என்ன பண்ணும்? 7 வருஷம், 3.5 வருஷம், அதாவது நல்ல ஆட்சி நடக்கும். நல்ல ஆட்சி. அதுக்கப்புறம்தான் 3.5 வருஷம் எப்படி இருக்கும்? பாடுகள் நிறைந்த ஒரு ஆட்சி. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அதுவும் வரும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் பயம் காட்டுறதுக்கு இல்லை, வேதத்தில் உள்ள காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இருக்கிற இந்த நாட்களில், கிருபையின் நாட்களில் நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பொழுதுபோக்குக்காய் இருக்கிற வாழ்க்கை அல்ல. தேவனுக்கென்று உண்மையாய் வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சிட்டாரு. ஆனாலும் அவர் கிருபை இருந்தபடினால மறுபடி பாருங்களேன், 20 வாசி, 8:20, ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். பாருங்க, இப்போ வெளியே வந்துட்டாங்க. 40 நாள் மழை பெய்யுது. அது அரராத் மலையில போய் அந்த பேழை தங்குது. திரும்ப எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த மலையில வந்தோடனே எல்லாம் இறங்குறாங்க. நமக்கு எல்லாம் அந்த கதை தெரியும்ல, புறா விட்டது, காகத்தை வெளியே விட்டது எல்லாம். இப்போ அந்த நோவா பேழைக்குள்ள இருந்தவங்க யாருன்னா, நோவாவும் அவங்களுடைய 3 மகனும் அதே போல 3 மருமகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப நோவா எவ்வளவு தூரம் தன்னுடைய குடும்ப
குடும்பத்துக்காய் அவர் கரிசனை வச்சிருந்திருக்கிறார். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் வீட்லயும் சொல்லியிருப்பார். எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி தான் வீட்லயும் ஆண்டவர் வரப்போறாருமா, மழை பெய்ய போகுது அப்படிலாம் சொல்லும்போது அந்த வீட்டார் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள். இப்போ நோவா குடும்பம் மட்டும்தான் இருக்கு, இவங்க எல்லாம் வந்து பலி செலுத்துறாங்க. ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரித்தார். ஆனா அவருக்கு மனசு வலிக்குது. ஹல்லேலூயா. ஐயோ இவங்களை அழிச்சிட்டோமே. வாசிப்போமா? சுகந்த வாசனையை 21. சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பாருங்க, ஆண்டவர் அவர் மனஸ்தாபப்படுறார். ஐயோ இவ்வளோ ஜனங்களை அழிச்சிட்டேனே, இனிமே நான் இப்படி என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 9:11-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரெயின்போவை வானத்தில் வச்சிருக்கிறார். அதனால தான் இப்பவும் நமக்கு அந்த ரெயின்போ தெரியும். நல்லா மழை பெய்து விட்ட பிறகு நீங்கள் வெளியில் போய் பாருங்க, வானத்தில் என்ன இருக்கும்? ரெயின்போ இருக்கும், வானவில் இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு வைத்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பாவம் செய்த அந்த நாட்கள்ல கூட தேவனுடைய கிருபை மறுபடியுமாய் ஜனங்களை என்ன பண்றாரு? அவர் மறுபடியுமாய் இந்த உலகத்துல வாழ வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது யாருடைய, அதாவது தேவனுடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைத்ததுன்னா, அதாவது யோசேப்பு. ஆதியாகமம் 39:21 வாசிப்போமா? ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அப்போ யோசேப்புக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது. உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைச்சதுனால தாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை எனக்கு கிருபை கிடைக்காட்டா, நான் ரட்சிக்கப்படாட்டா, இன்னைக்கு எங்கள் குடும்பம் முழுவதும் ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு நானும் பிள்ளைகளும் என் மகள் மகன் எல்லாருமே இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால தான். கருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ யோசேப்புக்கு சிறைச்சாலையில் கொண்டு போட்டுட்டாங்க. அவன் செய்யாத குற்றத்துக்கு கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தும் பானபாத்திரக்காரனுக்கும் சேம்பாகிக்கும் அற்புதம் செய்கிறான். அவங்க கண்ட கனவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போயிடுறான். இப்போ அரண்மனையில் ராஜாக்கு பானபாத்திரக்காரன் வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஆனாலும் அவன் சொல்கிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள்னு சொல்கிறான். ஆனால் நினைக்க தவறிட்டான். இன்னைக்கு மனுஷர்கள் அநேகர் அப்படிதான் இருப்பாங்க. நிறைய பேர் நன்மை பெறுவாங்க, ஆனால் மறந்து போயிடுவாங்க. அதே போல தான் பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனால் ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் பாருங்க, அந்த யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்றதுக்கு அந்த நாட்டில் ஒருத்தனுக்கும் தெரியல, எந்த மந்திரவாதிக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இப்போதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் செய்த தவறு இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. அங்கே சிறைச்சாலையில் ஒரு பிள்ளையாண்டன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டா சொல்லிடுவான் விளக்கம். இப்போ யோசேப்பு கொண்டு வரப்படுறான், ராஜாக்கு முன்னால கொண்டு வரப்பட்டு அவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவனை ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, எனக்கு நீங்க தீமை செய்ய நினைச்சிங்க. இப்போ அவங்க அண்ணன்மார்கள்லாம் பயப்படுறாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு, யாக்கோபு இறந்துட்டான். இப்போ ஐயோ இவன் நம்மளை கொன்னுருவானோ, நம்ம இவனை குழியில தூக்கி போட்டோமே, நம்ம 20 வெள்ளிக்காசுக்கு இவனை இஸ்மவேல்கிட்ட வித்துட்டோமே, இப்போ நம்மளை இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க பயந்து நடுங்கும் போது அவன் யோசேப்பு சொல்றான், பயப்படாதிருங்கள், நான் தேவனா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றான். நீங்கள் எனக்கு தீமை செஞ்ச நினைச்சிங்க, தேவனா இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ யோசேப்புக்கு எதுக்காக ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு?
வெகு ஜனங்களை காக்கும்படியாய். எகிப்து தேசம், எல்லா தேசத்திலையும் பஞ்சம். அந்த பஞ்ச நாட்கள்ல ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனத்துக்கு சரியான விளக்கம் கொடுத்து, விளைவில் என்ன பண்ணுங்க, 5ல் 1 சேர்த்து வைங்கன்னு சொன்னதுனால இவனே அதிகாரியா போட்டு, அதுல அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்க, ஆகாரத்தினால் திருப்தி ஆனாங்க. எல்லாரும் எகிப்துல என்ன பண்றாங்க, அவங்க தானியம் கேட்க வராங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தை யோசேப்பின் மூலம் ஆசிர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பை போல நீங்க பாவத்துக்கு விலகி ஓடுனீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் நண்பர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு யோசேப்பா இருப்பீங்க. யோசேப்பு பாருங்க, அவங்க எப்படி அவன் கனவு கண்டானோ, என் அரிக்கட்டு தான் நின்னுது, உங்க அரிக்கட்டெல்லாம் என்ன வணங்கி நின்றது, அவன் சொன்னபடி நடந்தது. எல்லாம் அவங்க அண்ணன்மார்கள்லாம் வரானுங்க, தம்பின்னு கூட தெரியாம முகங்குப்புற விழுந்து வணங்குறாங்க. ஏன்னா இவன் எகிப்து ட்ரெஸ்ல இருக்கிறான். இவன் இவனுடைய பாஷை வித்தியாசமா இருக்கு. இதை பார்க்கும்போது அவங்க இவன் யாரோ நினைக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் வணங்கி நிற்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவங்க அப்பாவையும் என்ன பண்றாரு, அவரும் வணங்கி நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் சொன்ன, சூரியன் சந்திரன் என்னை வணங்கி நின்றதுன்னு இன்னொரு தரிசனம். ஆனா கண்ட தரிசனங்கள் நிறைவேறியது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. காலம் தாமதமானாலும் கட்டாயம் அது நிறைவேறும். அதுல மாற்ற இதுவே இல்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், நடந்தே தீரும். அதனால இப்படிலாம் வெளிப்பாடு வந்தது, நம்ம ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சிலருக்கெல்லாம் சில காரியங்களை ஜெபித்து சொல்லும் போது அந்த காரியம் சிலது உடனே நடக்கும், சிலது கால தாமதமாகி நடக்கும். சொன்ன காரியத்தை நான் மறந்து போயிருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க தான் சொன்னீங்க இப்படி, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமா இன்னைக்கு வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படி எடுத்து பயன்படுத்துவார். 3வது ஒரு நபரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? பவுலை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு முள்ளு கட்டாயம் இருக்கும். முள் இல்லாமல் அவங்க ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் வேணால் நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய பேர் பலவீனத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும், ஆனால் அவங்க சில பலவீனத்தோடு இருப்பாங்க. இப்போ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா, அவனுடைய உருமால் கச்சைகளை கொண்டு போடும்போது சுகமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வியாதியஸ்தர்கள். அது மட்டுமல்ல, அவன் அநேக அற்புதங்களை செய்கிறான், மரித்தவர்களை உயிரோட எழுப்புகிறான். இப்படி அநேக அற்புதங்களை செய்கிற அந்த பவுல் வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்றான், இந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி 3 முறை ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதை எடுத்துருங்க, இந்த முள்ளை எடுத்துருங்க. சில சமயம் நம்ம கூட அப்படி ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே இது மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்குமே. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே என் காலில் இருக்க வெரிகோஸ் வெயினை எடுத்துருங்கப்பா, ரொம்ப நேரம் நிற்க முடியல, அதனால் அதை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், எனக்கு பலனை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல. அது வெரிகோஸ் வெயின் இருந்துட்டு தான் இருக்குது. சில பேர் அதை பார்க்கும்போது இன்னும் அப்படியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பலவீனத்திலையும் ஆண்டவர் நிற்க பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த முள்ளு ஏன் இவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, இந்த 12ஆம் அதிகாரத்துல அவன் 2 வசனம் மட்டும் வாசி. 1-2. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன்.
தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். போதும் பாருங்க, இதுல பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கர்த்தர் சொன்ன தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்றேன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்றாரு. இந்த மனுஷன் யார் தெரியுமா? பவுல் தான் சொல்றாரு, தன்னை பத்தி சொல்றாரு. ஆனா நான் தான் சொல்லல, நான் என்று சொல்லாமல் ஒரு மனுஷன் என்று சொல்கிறார். இவர் தான் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கிறார். அதான் சொல்றாரு, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானான்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஏன் சொல்றாருன்னா தன்னை உயர்த்தக்கூடாது என்பதற்காக ஒரு மனுஷன் இப்படி எடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பவுலுக்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். மற்ற யாருக்குமே கொடுக்காத வெளிப்பாடுகளை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இப்போ முதல் வானம் 3ஆவது வானத்துக்கு போனார்னா ஃபர்ஸ்ட் வானம்ல நம்ம பார்க்கிற இந்த சூரிய நட்சத்திரம், இந்த அதாவது வானத்தை நாம் பார்க்கிறோம், மேக மண்டலங்கள். அப்போ 2ஆவது வானம்னு சொன்னா எல்லா விண்மீன்களும் உள்ளடங்கிய ஒரு இடம் 2ஆவது வானம். 3ஆவது வானம்னா பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும், அதாவது தொழுகை அல்லது ஆராதனை இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது 3ஆவது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3ஆவது வானம் வரைக்கும் அவன் போயிருக்கிறான். நம்ம கூட சில நேரம் அதாவது விளையாட்டுக்கு சொல்லுவோம், சிலர் தூங்கி வழியும் போது என்ன சொல்லுவோம், 3ஆவது வானத்துக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3ஆவது வானம்ன்றது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தொழுகை செய்கிற ஆராதிக்கிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பரதீசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோட்டம், சிங்கார வனம் என்று பேர். இப்போ இயேசு மரணம் அடைந்த பிறகு பரதீசு அதாவது பூமியின் அடியில் இருந்தது. அப்போ ஆண்டவர் மரித்து போன பிறகு அவர் ஒரு இடத்துக்கு போறாருல, அந்த இடம் என்னது? பரதீஸ். அது எங்க இருந்துதான்? பூமியின் அடியில் இருந்தது. லூக்கா 23:43 வாசிக்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அது பூமிக்கு அடியில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடம் காலியா இருக்கு. மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அந்த இடம் எப்படி இருக்கான்? காலியா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் பரதீசு என்பது 3ஆம் வானத்தில் இருக்கிற பரதீசை குறிக்கும். வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கலாமா? வெளிப்படுத்துதல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 3ஆம் வானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு இந்த பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் செய்தாலும் அவன் அநேக பாடுகளை பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பாருங்க, அப்பப்போ வாரினால அவனை அடிச்சு அப்படிலாம். இப்போ குறி சொல்ற ஆவி இருக்கிற இடத்துல இவன் அந்த குறி சொல்ற ஆவி போன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? பவுலும் சீலாவையும் அவங்க என்ன பண்றாங்க? நல்லா அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க? தொழுமரத்துல கட்டி வைக்கிறாங்க, தொழுமரத்துல. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அநேக நேரம் அவன் என்ன பண்றான்? அதாவது பவுல் அந்த கப்பல் கடந்து போகும்போது, கப்பல் சேதம் அடையும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? தண்ணியில நீந்த தெரிஞ்சவங்க நீந்தி போங்கன்றாங்க. இப்போ அப்படி நீந்தி போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிர் இருக்கும்ல. ஆனால் அப்படிப்பட்ட இடம் அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ பாடுகளை சகித்தேன் என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, மெலித்தா தீவுல போகும்போது அந்த எல்லாருமே அந்த விறகெல்லாம் எடுத்து அனல் மூட்டுறதுக்கு போடுறாங்கன்னு இவரும் போட, இவர் கையில் விரியன் பாம்பு கடிக்க
கடிக்க, அந்த விரியன் பாம்பு கடிச்ச உடனே எல்லாம் சொல்றாங்க இவர் உண்மையிலே குற்றவாளி தான். அங்க கடலுக்கு தப்புனா கூட இங்க என்ன பண்ணாங்க, இந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல பவுல் அதை ஒரு பூச்சியை போல உதறிட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னும் போது உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐயோ இவர் தேவர் அப்படின்னு சொல்லி தேவன் என்று சொல்லி அவனை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி பவுலுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவனுக்கு அநேக பாடுகள் இருந்தது. அவர் போன இடத்துலலாம் அநேக சபைகளை ஸ்தாபித்தார், அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவருக்கு பாடுகள் அவருக்கு என்ன இருந்தது, நிறைய இருந்தது. இன்னைக்கு கூட இந்த பாடுகள்ல நம்ம பிரியப்படுகிறோமா? 2 கொரிந்தியர் 12:10 வாசிப்போமா? 2 கொரிந்தியர். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பங்கள், இடுக்கண்கள், நான் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம எல்லாரும் விசுவாசிகள். ஆனாலும் நாம் ஒரு நாள் ஊழியம் செய்யும் பொழுது இதே மாதிரி பவுலுக்கு வந்தது போல நமக்கு பல பாடுகள் துன்பங்கள் வரும். ஊழியக்காரங்களுக்குன்னா பாடே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த பாடுகள்லாம் வரும் பொழுது நம்ம அதில் என்ன பண்ணணும், பிரியப்படுகிறேன். பவுல் சொல்றது போல நம்மளும் என்ன பண்ணணும், அந்த பாடுகள் மத்தியில நாம் பிரியப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 12:14 சொல்லப்பட்டிருக்கு. 12:14, இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. அப்போ தேவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம, அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவர் கேட்கல, நம்மையே தேடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் நம்மையே தேடுகிறார். நம்ம கிட்ட இருக்கிற காணிக்கையோ பொருளையோ பொன்னையோ ஆண்டவர் கேட்கல, நம் உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, இவர் பவுல் சொல்றாரு எபேசியர் 3:7, எபேசியர் 3:7, பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, தேவ கிருபையினால நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஊழியம் செய்யவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, நம் குடும்பத்தை நடத்த முடியாது, படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியாது. ஏன்னு சொன்னா எல்லாத்துக்குமே வேண்டியது என்ன, கிருபை. அல்லேலூயா. அடுத்தது ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அப்போ சமாதானத்தின் தேவன் சாத்தானை என்ன பண்ணுவாராம், காலு கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவருடைய கிருபை உங்களோட இருப்பதாக அப்படின்னு பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு வந்திருக்கிறவங்க கூட ஆண்டவருடைய கிருபை எப்பவும் என்ன பண்ணும், இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பாடுகள் உபத்திரங்கள் கடந்து வரும். ஆனா அதை மேற்கொள்ளணும்னா தேவ பலன், தேவ கிருபை வேணும். அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஆண்டர்கிட்ட போய் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தான். இந்த ரட்சிப்பே பெரிய கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ரட்சிப்பு இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் குடியிலையும், எத்தனை பேர் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல், எத்தனை பேர் அவங்க ட்ரக்ஸ்லாம் அடிமைப்பட்டு இப்படி நிறைய காரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே வர முடியாமல். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அவரை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். அந்த கிருபை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவ
சமூகத்துல போகும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டது ரட்சிப்பு அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காலையில போகும்போது, ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிங்க, தெரிஞ்சும் செய்த பாவங்களை மன்னிங்க. சில நேரம் தெரிஞ்சும் செய்யறோம்ல. இன்னைக்கு நம்ம சினிமா பார்க்க கூடாதுன்றது தெரியும், தெரிஞ்சு சினிமா பார்த்தா என்னது பாவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சு பொய் சொன்னா என்னது பாவம். திருடுறது என்னது பாவம் தெரியும். ஆனாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுக்காருடைய சட்டப்பையிலேருந்து லூட் அடிக்க கூடாதுன்னு. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, செய்ய மாட்டீங்க. ஆனாலும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒழுங்கா கேட்டால் காசு கொடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறனால சில பேர் அப்படி எடுக்கிறது வழக்கம். அதே போல் பிள்ளைகள் அப்பா அம்மா எங்கே பணம் வச்சுருந்தாலும், எந்த இடத்துல ஒருவேளை சில அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு ரூபா நோட்டை கூட அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, சிறு பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி கேட்காம எடுத்து நீங்கள் ஏதாவது செலவு பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கணக்கில் வச்சிருப்பார். ஒரு நாள் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாய்மாலமாய் வாழக்கூடாது. இங்க ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் அல்ல. எல்லா இடத்துலையும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணுது, பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு இல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு கணவன் வெளியில போகும்போது மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் தான் கண்ணு பார்க்கும். வெளியில போய் அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது யாருடைய கண்ணு பார்க்கும், ஆண்டவருடைய கண்கள் பார்க்கும். அதே போல ஒரு மனைவியும் அதாவது வீட்டில் விட்டுட்டு போறாங்க, அவங்க வர வரைக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றத ஒருவேளை உங்க கணவன் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன செய்றீங்கன்றத ஆண்டவர் என்ன பண்றார், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருமே உண்மையா இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் நாம் தேவனுக்கு உண்மையா இருக்க முடியும். அதனால இன்னைக்கு கிருபையை பத்தி நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரியா தீரபௌலி ஆக்கரபா ஊரா மாக்கரபா தீர பாக்கரபா. அப்பா உம்முடைய கிருபையினால எங்களை ரட்சித்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினால எங்களை அபிஷேகித்தீங்களே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால எங்களை வாழ வைக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொண்டு எங்களை சத்தியத்தில் வளர வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அப்பா கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லப்பட்டது போல அப்பா ஆண்டவரே, இந்த கிருபையும் ஆண்டவரே சத்தியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து இந்த வேத வசனத்தின் ஆண்டவரே மகத்துவங்களை அறியும்படியாய் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா வருங்காலத்தில் அப்பா உமக்கென்று ஊழியக்காரிகளாய் ஊழியக்காரனாய் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா அநேகருக்கு அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா வெறும் வசனத்தை கேட்டு கேட்டு அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படணும் டாடி. ஓ ரபா லீகா ரா தீமா ராபோ லா ரபா கரபா. யார் யார் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீர் அப்படியே மாற்றுங்க டாடி. ஐ லீஸா கானார தீரபா கரபா ரகதனை கரபா. அப்பா பவுலுக்கு நீங்க எல்லாரை காட்டில வெளிப்பாட கொடுத்தீங்க, ஆனா அவனுக்கு முள் இருந்தது அப்பா. அந்த முள்ளை நீங்க எடுக்கல, ஆனா அதுக்கு பதிலா என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்கப்பா. இன்னைக்கும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன முள் இருந்தாலும் அந்த முள் மத்தியிலே அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உமக்கென்று ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ரியாதோலை கன்ஷலோர பேக்கரபா. ஒருவேளை கணவன் முள்ளா இருக்கலாம், ஆனா அது நல்லது. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன்.
ஹல்லேலூயா. ஒருவேளை மனைவி உங்களுக்கு முள்ளா இருக்கலாம். ஓ ரபா லீக்கரா தூனா மாக்கரபா. ஆனால் அது முள்ளென்று பார்க்காமல் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, அப்பா என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்ன இன்னும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரை வணைந்து கொள்ளுங்கப்பா, என்னை இன்னும் ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. கியாபாரா துபி ராகானா ஷாலர் பீகரபா. சிறு பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, உண்மையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உம்மை போல என்னை கேளுங்க. இந்த உலகத்துல இருக்கிறோம், உலக ஆசை இச்சைகளுக்கு இந்த வாலிப நாட்களை இடம் கொடுத்து கண் போற போக்குல நடக்காம ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய திட்டங்களை உன் கரத்துல கொடுப்பார். ரீபா ரா தீபா ரபா கரபா ஊரா மாக்கரபா தீரபா கரபா. தெபோராளை போல உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். ஆனா இந்த வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டிகனை நினை என்று சொன்னது போல நீ தேவனை நினைக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, அடிமையை உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.